अस्सलाम वालेकुम ऑल वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி பார்ட் 7 தான் பார்க்க போறோம் அத பார்க்கிறதுக்கு முன்னாடி as usual ரெண்டு நியூ ஃப்ரேஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் நம்பர் 1 என்ன கோவப்படுத்தாத அப்படினு சொல்றதுக்கு मुझे गुस्सा मत दिलाओ मुझे गुस्सा मत दिलाओ मुझे அப்படினா என்னன்னு அர்த்தம் அது சில சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு அப்படிங்கற மீனிங்கும் வரும் मुझे गुस्सा मत दिलाओ இங்க मुझेயோட மீனிங் என்னன்னு அர்த்தம் गुस्सा அப்படினா கோவம் என்ன கோவப்படுத்தாத அப்படினு சொல்றதுக்கு मुझे गुस्सा मत दिलाओ அடுத்து இப்போ நீங்க நான் போயிட்டு வரேன் அப்படினு சொல்வீங்க இல்லனா அப்புறம் பார்க்கலாம் பாய் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அத ஹிந்தில फिर मिलेंगे அப்படினு சொல்லலாம் फिर मिलेंगे மீண்டும் சந்திப்போம் இல்ல அப்புறமா சந்திப்போம் that is see you later தான் फिर मिलेंगे அப்படினு சொல்லுவாங்க मुझे गुस्सा मत दिलाओ இந்த ஃப்ரேஸையும் फिर मिलेंगेங்கற இந்த ஃப்ரேஸையும் ரெண்டத்தையும் சேர்த்து என்ன பண்ணுங்க ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க இமேஜின் பண்ணிட்டு அதுல இந்த ஃப்ரேஸை சொல்லி ஆக்டிங் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அவங்க கிட்டே கோவமா சத்தமா பேசுற மாதிரி मुझे गुस्सा मत दिलाओ அப்படினு கோவமா பேசுற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க அடுத்து இன்னொரு சீனரி இமேஜின் பண்ணுங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் அப்புறம் பார்க்கலாம் அப்படினு சொல்றீங்க அந்த இடத்துல फिर मिलेंगे வேணும்னா பக்கத்துல ஒரு நேம் ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்காகனா உங்களுக்கு உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும் இந்த இடத்துல தான் நான் யூஸ் பண்ணனும் இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிறது பிராக்டீஸ் ஆயிடும் கண்டிப்பா இத பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்ட் 7ல என்ன பார்க்கலாம் அப்படிங்கறத பாத்துருவோம் நான் அம்மா கூட வெளிய போனேன் நான் அப்பா கூட வெளிய போனேன் இந்த கூட அப்படிங்கற வேர்ட் இருக்குலையா அத ஹிந்தில साथ அப்படினு சொல்லுவாங்க இதுக்கு சில எக்ஸாம்பிள் பாத்துறலாம் இப்ப நான் எங்க அம்மாவோட வெளிய போனேன்னு சொல்றதுக்கு मैं अपनी मां के साथ बाहर गई मैं अपनी मां के साथ बाहर गई நான் अपनी அப்படிங்கற வேர்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க अपनी அப்படினா ஒன் செல்ஃப் தன்னுடைய அப்படின அர்த்தம் मैं अपनी मां நான் என்னுடைய அம்மாவோட அம்மா के साथ அம்மாவோட बाहर गई बाहर அப்படினா என்னது வெளிய गई அப்படிங்கிறது past tense ஏற்கனவே நீங்க போறதுக்கு ஏற்கனவே போயிட்டீங்க அவங்களோட போயிட்டீங்க அப்படினா गई அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போறது காஷ் அப்படிங்கற வேர்ட் இந்த காஷ் அதோட மீனிங் என்னதுன்னா நம்ம பேசுறப்பே நம்ம நிறைய டைம் சொல்லுவோம் ச்சே எனக்கும் அப்படி நடந்துருக்கலாம்ல அப்படினு சொல்றது ச்சே நானும் நல்லா ரிச்சா இருந்திருக்கலாம் இல்லனா நானும் நல்லா ஹாப்பியா இருந்திருக்கலாம் அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கு ஆனா அது இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படினு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சே நானும் ஒரு ஐஏஎஸ் ஆயிருக்கலாமே அப்படிங்கறத ஹிந்தில காஷ் மேபி ஏக் ஐஏஎஸ் होती காஷ் மேபி ஏக் ஐஏஎஸ் होती இதுல காஷோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காஷ்ங்கற வேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்பீங்களா அத ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா காஷ் மேபி एक ஐஏஎஸ் होती நானும் ஒரு ஐஏஎஸ் இருந்திருக்கலாம் இல்ல காஷ் மேபி एक ஸ்டூடண்ட் होती நானும் ஒரு ஸ்டூடண்டா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி அதாவது இன்னும் நடக்காத ஒரு விஷயம் அத பண்ணனும்னு நினைக்கிறீங்க அந்த அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி காஷ் அப்படிங்கற வேர்டை யூஸ் பண்ணுங்க இத யூஸ் பண்றப்ப ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க இந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும் நான் தப்பா எழுதுவேன் இல்ல எனக்கு ஹிந்தில நிறைய வேர்ட்ஸ் தெரியாது அப்படினு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு ஹிந்தில தெரிஞ்சா ஹிந்தில எழுதுங்க இல்லனா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ஹெண்டிங் மட்டும் ஹைல முடிச்சிருங்க வெரி சிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட் இட் காஷ் அப்படிங்கற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மேல ஆரம்பிச்சிட்டு லாஸ்ட்ல ஹைல முடிச்சிருங்க அங்க எனக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு காஷ் அப்படிங்கற வேர்டோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அத நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது உங்க மைண்ட்ல பதியணும் இது மட்டும் தான் முக்கியம் சோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இப்ப அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் அப்படினு சொல்றதுக்கு பஸ் வெறும் பஸ் அப்படினு சொன்னீங்கன்னா போதும்னு அர்த்தம் பஸ் கரோ அப்படினா நிறுத்து போதும் நிறுத்து அப்படினு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது லிமிட் கிராஸ் பண்ணி பேசினாங்கன்னா பஸ் கரோ और नहीं அப்படினு சொல்றாங்க பஸ் கரோ और नहीं
பஸ் கரோ और नहीं அப்படின்னா போதும் நிறுத்து, இதுக்கு மேலே போகாத, இதுக்கு மேலே எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு और नहीं. அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போகிற வேர்ட் காஃபி ஹே. காஃபி அப்படின்னா போதும்னு அர்த்தம். ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பாடு வைக்கிறப்ப போதும் போதும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்போ அந்த இடத்துல பஸ் 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 அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே போய் காஃபி ஹே அப்படின்னு சொல்லக்கூடாது. போதுமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் காஃபி ஹே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாங் இருக்கு. தௌலத் ஷோஹரத் கியா கர்னி तेरे प्यार का सहारा काफ़ी है. दौलत शहरत அப்படிங்கிறது இட்ஸ் அ உருது வேர்ட். அப்படின்னா பணம் செல்வம்லாம் வந்து கியா கர்னி, கியா கர்னின்னா அதெல்லாம் வச்சு என்ன பண்ண, तेरे प्यार का सहारा உன்னுடைய प्यार, प्यारனா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், प्यारனா லவ். प्यार का सहारा, सहारा அப்படின்னா சப்போர்ட், உன்னுடைய லவ்வோடைய சப்போர்ட். तेरे प्यार का सहारा काफ़ी है, அது மட்டும் போதும். அதாவது பணம் இதெல்லாம் தேவையில்லை, உன்னுடைய அன்புடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும் காஃபி ஹே போதும். அந்த இடத்துல நீங்கள் காஃபி ஹே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிறப்ப டெய்லி ரொட்டீன் சொல்கிறதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு என்னதுன்னா அப்புறம். காலையில் எந்திரிச்சேன், அப்புறம் ப்ரஷ் பண்ணேன், அப்புறம் சாப்பிட்டேன், திரும்ப திரும்ப அப்புறம் அப்புறங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுறோம். இதை ஹிந்தியில் 2 வகையில் சொல்லலாம். ஒன்று உஸ்கே பாத். உஸ்கே பாத் அப்படின்னா ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் உஸ்கே பாத். அப்புறம்னு சொல்கிறதுக்கு ஃபிர், தென் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஃபிர் அப்படின்னா அப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி 1-to-1 கிளாஸஸ் வேணும், எனக்கு கிளாஸஸாக நான் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சுக்ரியா.